ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பாரியண்ணா, என்னடா சொல்லு. உட்காரு. என்ன உட்காருது? யானை ஏன்டா என்னாச்சு? ஆமாண்ணா, எங்க முன்ன மாதிரி சரக்கு வாங்கியும் வர மாட்டாங்க, மாத்தையும் வர மாட்டாங்க. எனக்கு என்ன பண்றேன்னே தெரிலண்ணா. டேய், நமக்கு வியாபாரம் ஆகிறது ஸ்கூல் பசங்களால தான். அவங்கள கரெக்ட் பண்ணி பாரு. அது கூட ஆள் இல்லை. அது மட்டும் இல்லைண்ணே, இதை என்னால் தனியாக பண்ண முடியாது. நான் சொல்கிறத கேளு நீ. சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? உங்ககிட்ட எவ்வளோ சரக்கு இருக்கு? என்கிட்ட 2 கோடி ரூபாய்க்கு சரக்கு. நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு சரக்கு எடுத்துகிட்டு போ. அது மட்டும் இல்லை, நாளைக்கு வரவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டு கொடுத்து விடு. அது இருக்கட்டும், நான் ஏதோ 2 பேரும் சரக்கு மாற்றிட்டு நீங்கள் ஆளுங்க. அதுக்கு சேர்த்து தான் ஆள் வருவாங்க. நாளைக்கு சரக்கை சேஃபாக கைமாற்றிருக்கு. சரிண்ணா, நாளைக்கு சரக்கை கை மாற்றிட்டு கால் பண்ணுறேண்ணே. சரி, வரேண்ணே. Feeling the same cold. Our rhymes are lethal, they make your heart blow. I walk the shadows, causing havoc in despair. You can't escape my wrath, I'm everywhere. I've got a smirk on my face, a devilish grin. I'll take you down, and I won't let you win. எங்கடா இருக்க? வந்துட்டியா? I'm everywhere. I'm everywhere. சரக்கு பத்திரம். எங்க இருக்கீங்க ப்ரோ? உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன், வந்துருங்க. பத்திரம் ப்ரோ. அண்ணா, ஏன்டா எல்லா சரக்கும் முடிச்சிட்டியா? எல்லா சரக்கையும் முடிச்சிட்டானே. நாளைக்கு ஒரு இடத்துலேருந்து சரக்கு வரும், சேஃபாக வாங்கிக்க. சரி, வாங்கிக்கிறேண்ணே. எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல?
சேஃப்னு. எங்கண்ணா ஆள் வருது, நீங்கள் வரல? ப்ளூ கலர் R15 வருவாங்க. சரக்கு எங்கே மாற்றணும்? இருடா சொல்கிறேன். இதெல்லாம் தப்பு தானே, மாட்டிக்க மாட்டீங்களா? அது தப்பு இல்லைடா. இப்போ சின்ன சின்ன பசங்க தான் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க. இந்த ஒரு ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, மூணாவதாண்டா போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமையாக இருக்காங்க. ஓ, இப்போ எங்கடா பீடி சிகரெட்டுன்னு அடிக்கிறாங்க, கஞ்சா கொக்கைன்னு போயிட்டுருக்காங்க. ஆமாம். இவங்க கைக்கு எப்படி கஞ்சா கொக்கையெல்லாம் போகுது? ஒரு வாட்டி தொட்டுட்டாங்கன்னா அதாண்டா அவங்களுக்கு உலகம். எங்கே இருந்தாலும் தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்கள் கைக்கு எப்படி வருது, அவங்க கைக்கு எப்படி போகுது? ஒரு ஏரியாலே ஒரு ஆள் இருக்குது. அது மாதிரி ஒரு வீட்லேயும் ஒரு கஸ்டமர் இருக்காங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் மாட்டினா எனக்கு மேலே ஒரு ஆள் இருக்குது. அடுத்தடுத்த ஆள் வந்து விற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் பயப்படாத, பார்த்துக்கலாம். சரி, நான் சொல்கிற இடத்துக்கு சரக்கை சேஃபாக கை மாற்றிடு. இப்போ எங்கே போகணும்? வா சொல்கிறேன். ஹரி, நீ காரைக்காலுக்கு சரக்கு போகணும். இப்போ வந்திருக்க பையன் நம்ம ஏரியா பையன் தான். அவனை வச்சு சேஃபாக கைமாற்றி முடிச்சுட்டு கால் பண்ணு. என்னடா சொல்கிற? நீ என்ன பிரச்சனை? சரக்கெல்லாம் மாட்டிக்கிட்டேன். என்னடா சொல்கிற? எப்பட்றா? நம்ம போகிற ரூட்டை பார்த்து மடக்கியிருக்கானுங்க. மொத்தமாக 7 கோடி ரூபா லாஸ் ஆகிட்டுனேன். நம்ம தொழில்னா அப்படி தாண்டா இருக்கும். போன பசங்க சேஃபா? என்ன பசங்களாம் சேஃபு தான். 2 தட்டிட்டு சரக்கை மட்டும் எடுத்துகிட்டு விட்டுட்டாங்க. 3 பேர்கிட்டேருந்து ஃபோன் வந்துட்டு, இன்னும் ஒருத்தன்ட்டு தான் ஃபோன் வரல. அவனுக்கு என்னடா ட்ரை பண்ணி பார்த்தியா? இல்லைண்ணே, அவன்கிட்ட இருந்து தான் இன்னும் ஃபோன் வரல. காலைல ஒருத்தன் வந்தானா, அவன் சைட்லேருந்து தான் ஃபோன் வரல. அவன் யார்? அவன் ஏரியா பையன் தான்டா. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் உங்ககிட்ட அனுப்பிவிட்டேன். எனக்கு அவன் பக்கத்துலேருந்து தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏய், நீ அவனை சந்தேகப்படாத. 7 கோடி ரூபா தானே, நான் பார்த்துக்கிறேன். நான் இத்தனை வருஷமாக சரக்கு கை மாற்றுறேன். எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. டேய், அப்படிலாம் இருக்காதுடா. அவன் சைட்லேருந்து கால் வரல. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரிஞ்சுக்கணும். அவன் சைட்லேருந்து இன்னும் கால் வரல. என்ன ஆச்சுன்னு தெரில. அவனுக்கு ஃபோன் அடிச்சு பாடுறான். சரக்கை சேஃபாக கை மாற்றிட்டியா? இல்லை. சரக்கெல்லாம் எங்கே? 4 பேர் வந்தாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. நைட் ஏன்டா கால் பண்ணல? ஆமாண்டா, எல்லா சரக்கையும் நான் தான் மறைச்சேன். அங்கே போய் உட்காந்துட்டு வந்துடுறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீந்தானா? ஆமாம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். காரைக்கால் போன சரக்கு நான் தான் தடுத்தேன். திருவாரூர் போன சரக்கு நான் தான் தடுத்தேன். தஞ்சாவூர் போன சரக்கு நான் தான் தடுத்தேன். உங்கள் ஆள் அறிய நான் தான் வச்சுருக்கேன்.
உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கொடுத்து போதை மருந்து வைக்க சொல்லி நவுறா அந்தாண்ட, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதே பொருள் உன் அண்ணன் கையில இல்லை உன் தம்பி கையில கொடுத்து பண்ண சொல்லுவாடா? இதே ஏன் உன் தம்பி கையில் கொடுத்து பண்ண சொல்லலாம்? என்னடா வர சொன்னியே, உட்காந்தே இருக்க? இருடா சொல்கிறான். என்னடா சொல்லு. நம்ம ஊரில் போதை பொருள்லாம் சேல்ஸ் ஆகுது தெரியுமாடா உனக்கு? என்னடா சொல்ற? ஆமாண்டா, அதாண்டா ஒன்று பண்ணலான் இருக்கேன். என்னடா பண்ண போற? அதாண்டா கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் அது நம்ம ஏரியா தான்டா. ஆனால் நம்ம ஏரியாவா? நமக்கு தேவையில்லாதடா, நமக்கு இருக்கு. என்னடா சொல்கிற? என்ன இதே உன் தம்பி பண்ணா விடுவியா? சொல்லு. இந்த வேலையெல்லாம் சின்ன சின்ன பயில வச்சு செய்கிறானோ அதெல்லாம் நம்ம தடுத்தாகணும். சின்ன பசங்க ரொம்ப அடிக்டாக இருக்காங்க. அவங்க கைக்கு எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கள்ட்ட நான் வேலைக்கு போகிறேன், நான் சொன்னதை நீ செஞ்சால் போதும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி பார்த்துக்கலாம் வா. உங்களால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது. உன்னால் எதுவும் பண்ண முடியாதுடா. அப்படியா? என்னடா எல்லாம் பிளானா? ஆமாம். நீங்கள் பண்ணுறதான் நான் போலீஸ் பார்த்துட்ருக்குமா? டேய் சந்தனம், நீ என்கிட்ட மாட்டுவடா.